வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா, இப்போ தீபாவளி டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா வெடி வெடிக்கும் போது சேஃப்டி ப்ரிகாஷனை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. ஏன்னா தானே நம்ம இது பண்ணுறோம். அதை நம்ம எப்படி நம்ம ஈஸியஸ்ட் வேலை நம்ம எப்படி நம்ம தற்காத்துக்க முடியுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி நம்ம வந்து சேஃப் தீபாவளியை நம்ம கொண்டாடணும், அது எப்படின்ற டிப்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ நிறைய பேர் வந்து மேஜராக வந்து என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா, இப்போ வெடிக்க போகிறீங்கன்னா பக்கத்தில் வந்து இடம் வந்து எப்படி இருக்குதுன்னு முதல்ல அதை பாருங்கள். பக்கத்தில் எப்படி இருக்கணும்னா, எங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல்லாக குப்பையாக இருந்தது, அந்த இடத்துல வந்து நீங்கள் வெடிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வெடிச்சிங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் வருது. அதனால் வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தா, ஏன்னா எம்டியான இடமா இருக்கா பாருங்கள், அங்கே தான் வெடிக்கணும் நீங்கள். இல்லை பக்கத்தில் எதனா குடிசை வீடு இருந்தால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வெடிச்சிங்கன்னா கூட ஈஸியாக வந்து ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து அது மாதிரி இடம்லாம் தவிர்க்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. எங்கன்னா காலி இடமா இருந்தால் அந்த இடத்துல வந்து வெடிக்கலாம். இல்லை வீட்டு பக்கத்தில் எங்கன்னா இடம் இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் வெடிக்கலாம். சேஃப் தீபாவளியை நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து நம்ம சேஃப் தீபாவளியை ஈஸியாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அப்புறம் வந்து மேஜராக வந்து செகண்ட் திங் வந்து நீங்கள் வந்து இப்போ வெடிக்க போகிறீங்கன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து காலில் வந்து செப்பல் போடுங்க. செப்பல் போட்டு தான் நம்ம வந்து வெடிக்க. ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெடி வச்சுட்டு போயிட்டுருப்பீங்க. ஆல்ரெடி வெடி வச்சே கூட அது நெருப்பு இருந்ததுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அடுத்த வெடிக்கும் போது அது பார்க்காத அதில் கால் வச்சிங்கன்னா கூட வந்து என்ன ஆகும்னு பார்த்தா காலில் அடிப்படும். அதனால தான் வந்து நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து காலில் வந்து செப்பல் போட்டுக்குங்க, கால் அடிப்படாத இருக்கிறதுக்கு. அதுக்கடுத்தது அடுத்த ஸ்டெப் வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. பெரிய வந்து இப்போ வெடிக்கிறன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பெரிய இது எவ்வளோ வெடி வாங்குறதுக்கு பெரிய ஊதுவத்தி இருக்கும். அந்த ஊதுவத்தி வந்து நீங்கள் வாங்கி அதில் தான் நம்ம வெடிக்கணும். ஏன்னா வந்து சின்ன ஊதுவத்தி வாங்கி நீங்கள் வெடிச்சிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெடி நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து வெடி இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த ஊதுவத்தி வந்து கிட்ட எடுத்து வச்சு டக்குன்னு வந்து குயிக்காக ஃபயர் ஆகிடுச்சின்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து ப்ராப்ளம் வருன்ற பட்சத்தில் எப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்தா கையில் அடிப்படும், இல்லை மூஞ்சி கிஞ்சி எங்கன்னா கூட அடிப்படும். நீங்கள் கிட்டத்தில் ஊதுவத்தி வச்சு நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா. அதனால் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தா பெரிய ஊதுவத்தியாக வாங்கிக்கோங்க. நீங்கள் வெடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 3 சென்டிமீட்டர் கேப்பாவது இருக்கணும். அதுக்கு நம்ம சின்ன ஊதுவத்தி வாங்கினா செட் ஆகாது. பெரிய ஊதுவத்தி வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா ஃபயர் பண்ணுங்கள். பெரிய ஊதுவத்தி வாங்கி ஃபயர் பண்ணால் நீங்கள் 3 சென்டிமீட்டர் இருக்கும்போது கேப் இருக்கும்போது நீங்கள் வச்சிங்கன்னா கூட போதும். சப்போஸ் வந்து அந்த வெடி வந்து டக்குன்னு வந்து ஃபயர் ஆகி டக்குன்னு வெடிஞ்சிச்சுன்னா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து 3 சென்டிமீட்டர் கேப் விட்டு தான் நம்ம வெடிக்கிறோம். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது. அப்புறம் அந்த அடுத்தது மேஜர் திங் வந்து என்னன்னா, இப்போ குழந்தைங்க வெடிக்கிறாங்கன்னா கூட யாருன்னா பெரியவங்க இருக்கணும். அவங்ககிட்டே நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வந்து பார்த்தா, ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ எதுவும் தெரியாது. நம்ம இஷ்டத்துக்கு வந்து அவங்ககிட்டே நீங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் எங்கன்னா இருந்துட்டு அவங்க வெடி வச்சாங்கன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஈஸியாக வந்து ஃபயர் கேர் எதனா ஆகிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனை தான். அப்புறம் அந்த மேஜராக நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் வெடிக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா அந்த ஊதுவத்தி வந்து கையில் எடுத்துக்கின்னு வந்து அதை வந்து ட்ரெஸ்ஸு பக்கத்தில் வைக்காதீங்க. கையை வச்சுட்டு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா கூட வந்து பார்த்தா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா இப்போ ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது மூலிமா வந்து ஃபயர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தா ட்ரெஸ்ஸு கிட்டவே அந்த ஊதுவத்தியை நீங்கள் எடுத்துன்னு வராதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வச்சு நம்ம ஃபயர் பண்ணோன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் மேஜர் திங் இன்னொரு திங் வந்து என்னன்னு வந்து பார்த்தா, பக்கத்தில் இப்போ நீங்கள் வெடிக்க போகிறீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பக்கெட்டில் மண்ணும் ஒரு பக்கெட்டில் தண்ணியும் வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து என்ன எதனால் சொல்கிறேன், இப்போ தண்ணி எதுக்கு மெயினாக நம்ம தேவைன்னா, இப்போ நீங்கள் வெடிக்கிறீங்க அந்த வெடிக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி வெடிக்கலைன்னா அது மேலே தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றாதான் அது வெடிக்கலைன்னு கிட்ட போகும்போது வெடிச்சிச்சுன்னா அது மூலிமா வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து ஈஸியாக வந்து ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நான் மேஜராக வந்து தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். அப்புறம் மண் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னு வந்து பார்த்தா, இப்போ எங்கன்னா வந்து ஃபயர் ஆகிடுங்க பக்கத்தில் எங்கன்னா வெடி வச்சுருக்கும்போது ஃபயர் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் டக்குன்னு எடுத்துமே அந்த மண் எடுத்துமே போட்டு அணைச்சிங்கன்னு வந்து பார்த்தா ஈஸியாக வந்து ஃபயர் வந்து அணைஞ்சிடும். நம்ம அது மாதிரி தான் வந்து நம்ம பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா இதெல்லாம் நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன் நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா வெடிக்கிறது அப்புறம் அந்த இன்னொரு மேஜர் திங் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா, இப்போ வெடிக்கிறதுனா கையிலே வச்சு தூக்கி போடுற மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் நீங்கள் அது மாதிரி பண்ணுறது, இப்போ ஊதுவத்தி வச்சு நீங்கள் வெடிக்கிறதுக்கு கையில் தூக்கி இது வச்சு வெடிக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஊதுவத்தி நீங்கள் வச்சிங்கன்னா அது டக்குன்னு வெடிஞ்சால் கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நீங்கள் கையிலே வச்சு அப்படியே கொளுத்தி அப்படியே தூக்கி போடுற பட்சத்தில் இப்போ அது கையிலே வந்து இருந்து நீங்கள் தூக்கி போகிறதுக்குள்ளே வெஞ்சிச்சின்னு வந்து பார்த்தா விரல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும். அது மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து இதெல்லாம் இந்த சிம்பிள் டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வந்து பார்த்தா நம்ம வந்து தீபாவளி வந்து சேஃப் தீபாவளியை நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா வெடிக்கலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கணும். இது இப்போ நீங்கள் வச்சுட்டு வெடிக்கலைன்ற பட்சத்தில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வெடிக்கலைன்னா அதுக்கப்புறம் வந்து வெடிக்கிட்ட போவாங்க. அவசரப்பட்டு வந்து கிட்ட போயிட்டீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து ப்ராப்ளம். ஏன்னா டக்குன்னு வந்து வெடிச்சிச்சுன்னு வந்து பார்த்தா ஃபயர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும்.
அப்புறம் அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இன்னொரு வீடியோ வந்து நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஃபஸ்ட் எய்ட் வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது இப்போ நீங்கள் வெடி வச்சு அடிபட்டுடுச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம சேஃப்டி நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அது ஃபஸ்ட் எய்ட் எப்படி நம்ம பார்க்கணுன்ற பட்சத்துக்கு வந்து நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.